வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கேன் நானு. இப்போ வந்து நிலத்துலேருந்தே வந்து ஆனியன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா, டைரெக்ட்டா வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மண்டியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்மளும் மண்டியிலேருந்து பண்ணியிருக்கோம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்ட்டா நிலத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா, இங்கே டைரெக்ட்டா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு புரோக்கர் எப்படின்னா, ஒரு லோக்கல்ல ஒரு புரோக்கர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஊர் ஊரும் போயிட்டு தேடி, எந்தெந்த நிலத்துல வந்து காய் இருக்குது, அது எங்கெங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சு போர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க போய் தேடி எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்மள வந்து ஒரு புரோக்கரை வச்சு இங்கே தேடி எடுத்திருக்கோம். ஒரு 5 இடத்துல எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே பாதி லோடு ஏறும். மீதி மார்னிங் வந்து நாளைக்கு காலையிலுக்குள்ளே ஒரு பாதி லோடு ஏறிடும். நாளைக்கு அப்படியே ஈவினிங் மறுபடியும் ஒரு பாதி லோடு ஏறும். ஸோ இது இந்த செட்டிங் பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு இந்த 2 மாதம் வரலையும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு முடிஞ்சோடனே மேல வந்து நமக்கு ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எடுத்து கொடுக்குறோம். இப்போ இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா கார்வா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்வா, பியூர் கார்வா. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் எடுத்து வைக்கிறதுனா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமாக தாங்கும் இது வந்து. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அதே மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா கோல்டு கலரு. இது வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து விரும்பி வாங்குறதுனால இந்த கலர் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயிரிடுறாங்க. இது ரெட் ஆனியனும் பயிரிடுறாங்க. ஆனால் நம்ம எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த கார்வா தான் எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் தாங்கும். ரெட் ஆனியன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தாங்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒன்று ரெட் ஆனியன் வரும். இது பார்த்திங்கன்னா ரெட் ஆனியன் தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100ல் ஒரு காய் 2 காய் வரும். அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதம் ஒரு 15லேருந்து 20 நாள் இல்லை 25 நாள் தான் தாங்கும். அதுக்கு மேலே தாங்காது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிலத்தில் எடுக்கணுன்னா ஒரு 70% வந்து பெரிய வெங்காயம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 55+ வந்து 70% வரும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 45 இல்லை அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 20% வரும். பொடி வந்து ஒரு 10% தான் வரும் நிலத்தில் எடுக்கிறதுனால. பொடியாக வந்து நீங்கள் குவாலிட்டி வந்து கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்காது. அது நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லோடு ஏற்ற வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து காமிக்கிறேன். அப்படியே போர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து மீடியம் சைஸு போட்டு மாதிரி முடியுமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் போட்டு வைப்பாங்க. இந்த லைனில் பார்த்திங்கன்னா சரக்கு பெரிய சரக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸு. இதில் பார்த்திங்கன்னா 100 mm இருக்கும். கண்டிப்பாக இந்த சைஸில் வந்து 100 mm இருக்கும். 55ல் 90 mm. இதெல்லாம் 90 mm எல்லாமே பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸு வந்து எடுத்து பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ரெகுலராக இங்கேருந்து எடுத்து பண்ணி கொடுக்குறோம். லோடு வந்து கரெக்டாக பண்ணி வந்து லோட் பண்ணி ஸ்டாக் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். இதெல்லாமே கார்வாவில் வந்து நல்ல ஒரு சைஸில் 90+. உங்களுக்கு வந்து இது வந்து ஹோட்டல் சப்ளை கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து நாளைக்கு வந்து மறுபடியும் பறிப்பாங்க. தெரியுதுங்களா? இந்த லைனில் நாளைக்கு பறிக்க போகிறாங்க. இதுவும் ஒரு வாரம் வந்து பறித்து காய போட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பறித்து காய போட்டுருவாங்க. இது வந்து இன்னும் ஒரு 10 நாள் கழித்து பறிப்பாங்க. ஸோ அதுவும் காமிக்கிறேன் கிட்ட இடத்துல. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காய தோட்டம் தான். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்குற பிஸ்னஸ் தான். ஆனால் நம்ம மண்ணுக்கு வந்து வரமாட்டேங்குது தமிழ்நாட்டில். இது இங்கே மட்டும் தான் வருது. அதே மாதிரி மணலும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ரை கண்டிஷனில் இருக்குங்க. நம்மளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் களிமண்ணும் செம்மண் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இந்த சேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரிசல் மண்ணுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மண்ணு தான் இங்கே. அதனால தான் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக வருது. உங்களுக்கு நாளைக்கு லோடு ஏற்றும்போது மறுபடியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி எதனா தகவல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதெல்லாமே எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள்
சேர்ந்துட்டிங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, அது என்னென்ன ப்ரைஸு, பூண்டு என்ன ப்ரைஸு, ஆனியன் என்ன ப்ரைஸு, மற்ற ஸ்டேட்டில் ஸ்பைஸ் ஐட்டம் என்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா ரேட்டு உங்களுக்கு தினமும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற விலை நிலவரம் நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, மற்றவங்ககிட்ட எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.